கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் எங்கும் கொண்டாடக்கூடிய மாதம் இது. ஆனால் நாளுக்கு நாள் அந்த கொண்டாட்டங்கள் அர்த்தமற்றதாக மாறிக்கிட்டு வர்றது வேதனையான காரியமாக இருக்குது. குறிப்பாக ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதத்தில் நேரம் எடுத்து அவருடைய பிறப்பின் நோக்கத்தை அதை அறியாத மக்களுக்கு சொல்ல பிரயாசப்படுறாங்க. வருஷம் முழுசாக செய்ய வேண்டிய ஒன்றை இந்த மாதத்துலையாவது செய்கிறது பாராட்டுக்குரியது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேலே விழுந்த கடமைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, மீட்கப்பட்ட நம்ம எல்லாருமே இருளில் வாழக்கூடிய எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறதுன்றது சாதாரணமான பணி இல்லை தான். ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமான பணி தான். அது ஒருத்தருடைய சாதுரியத்தினால செய்யக்கூடியது இல்லை, தேவனுடைய சத்துவத்தால் மட்டுமே செய்யக்கூடியது. ஒருத்தர் சுவிசேஷத்தை சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ளாத போது நாம் சோர்வடைகிறோம். ஆனால் அவங்க ஏன் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்றதை நாம் சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டா அப்படியாப்பட்டவங்களுக்கு இன்னும் எப்படி ஊழியம் செய்யலான்றதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதனால் இன்றைக்கி இதை கவனமாக சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்வோம். வட இந்தியாவில் பழங்குடி மக்களில் ஒரு வகையினர் ஒரு குகைக்குள்ளே குளிர்லையும் இருள்லையும் வாழ்ந்து வந்தாங்க. குளிர் தாங்க முடியாமல் அவங்க நைட்டு நேரத்தில் தங்களால் இயன்ற வர சத்தமிட்டு கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களால செய்ய முடிஞ்சதும் அவங்க அறிஞ்சதும். அவங்க இருந்த இடம் ரொம்ப துக்ககரமான இடமா, அவங்க இடக்கூடிய ஓலம் மரண ஓலமாக இருந்துச்சு. அவங்க மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரியாமல் இருள்லையும் குளிர்லையும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்படி கதறி அழுதுகிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் உங்கள் அழுகுரலை கேட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன்னு அந்த குரல் சொன்னிச்சு. நான் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் எதையோ செய்ய ஆரம்பித்தார். அந்த பழங்குடியினர் அவர் என்ன செய்கிறாருன்னு உற்று பார்த்தாங்க. அவர் அங்கே குச்சிகளை வச்சு எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட என்ன செய்கிறீங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் தன்னுடைய காலுக்கு கீழே சேர்த்து வச்சிருந்த குச்சிகளை நெருப்பு வச்சு பற்ற ஆரம்பித்தார். அந்த குச்சிகள் நெருப்பை பற்றிக்கிட்டு அந்த குகைக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. அதை பார்த்த அந்த மக்கள், ஐயோ அதை அணைச்சி போடுங்க, அது எங்கள் கண்களை கூச பண்ணுதுன்ட்டு கத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அவர், ஆரம்பத்தில் வெளிச்சம் கூச தான் செய்யும், கிட்ட வாங்க பழகி போகும்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய பயங்களை உதறி போட்டுட்டு விசுவாசத்தோடு என் பக்கம் வாங்க அப்படின்ட்டு அன்போடு அழைச்சாரு. அதிக நேரம் யாருமே வரவே இல்லை. அப்போ அவர், பாருங்க இங்கே சூடாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஒரு பொண்ணு அவர் பக்கத்தில் போய், ஆஹா ஆமாம் இங்கே சூடாக இருக்குது, நான் என் கண்களை திறக்க முடியுதுன்னு சொல்லி மற்றவங்களையும் வரும்படி கூப்பிட்டா. இன்னும் நெருப்பு பக்கத்தில் போனப்போ அவளுடைய குளிர்லாம் மறைய ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் அவளை அழைச்சப்போ அவங்க, உனக்கு என்ன, அமைதியாயிரு, எங்களை விட்டுடு, நீ அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு அவளை சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அப்போ அவள் அந்த மனுஷங்கிட்ட, ஏன் இவங்க ஒலிக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டா. அப்போ அவர், அவங்க குளிரை மட்டும் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால குளிர்லையும் இருள்லையும் இருக்கிறத தான் விரும்புகிறாங்க, வேறு மாற்றத்தை அவங்க விரும்பவே இல்லைன்னு சொல்லி சொன்னார். அவகிட்ட, நீயும் அவங்களோட போயிடுவியான்னு சொல்லி கேட்டார். அப்போ இல்லை, எனக்கு இந்த வெளிச்சமும் கதகதப்பும் வேணும், என்னால் குளிரை தாங்க முடியல, ஆனால் என் மக்கள் அப்படியே குளிர்லையும் இருள்லையும் இருக்கிறதையும் என்னால் பொறுக்க முடியலன்னு சொல்லி சொன்னான். அப்போ அவர், கவலைப்படாதன்னு சொல்லி அந்த நெருப்புலேருந்து ஒரு குச்சியை அவகிட்ட கொடுத்து, நீ போய் உன் மக்கள்கிட்ட சொல்லு, இது வெளிச்சம், இதோடைய ஒளி நமக்கு நல்லது, இது யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கும், இருள்லையும் குளிர்லையும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லுன்னு சொல்லி அவகிட்ட சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய இருளில் வாழக்கூடிய மக்களுக்காக ஒளியானது அனுப்பப்பட்டு அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறதுன்னு யோவான் 3:19 நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருட்டில் வாழ்கிறவங்க கிறிஸ்துன்றவர் கிறிஸ்தவங்களுக்காக மட்டுமேன்னு தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்ற வார்த்தை அவங்க அறியாததுனால இயேசுவும் ஒரு கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
இவரே தெய்வம், இவரை அன்றி ரட்சிப்படைவதற்கு வேற யாருமே இல்லைன்றதை அறியாதபடி இருளையும் அந்தகாரத்துலேயும் இருக்கிறாங்க. அப்படி இருளையும் அந்தகாரத்துலேயும் இருந்த நம்மளை நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்னு 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டது போல தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒளியை கொடுத்து அந்த ஒளியை மற்றவங்களுக்கும் கொடுக்க நியமிச்சிருக்கிறாரு. நம்ம அந்த ஆச்சரியமான ஒளியாகிய கிறிஸ்துவை இருளில் வாழ்கிற மக்களுக்கு எடுத்து சென்று அவங்கள ஒளி நிலத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற தேவன்கிட்ட சேரக்கூடிய மக்களும் அந்த ஒளியின் வெளிச்சத்தை தாங்கக்கூடாதவர்களாக இருளே எங்களுக்கு போதுன்ட்டு இருளை விரும்புகிறதே அவங்க ஆக்கின தீர்ப்பு அடைவதற்கு காரணமாக இருக்குது. நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவாகிய ஒளியை மற்றவங்களும் பெற செஞ்சு அவங்க ஒளியை கண்டு விலகி ஓடாதபடிக்கு அவங்களும் நித்திய பரலோகத்தில் பங்குள்ளவர்களாக மாறும்படி அவங்களையும் தேவனிடத்தில் கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.